ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்துக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையானவரே, உங்கள் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஷாந்தாரே மாமா காலாந்தோரோ போஷிரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவர், 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 நல்லவர். நல்ல சுக பலத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதமாய் வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகிமை உள்ளவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. எல்லா துதிய கன மகிமையும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை கூட நம்ம வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே.
நீர் வரும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. Amen.
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் தெய்வமே நன்றி. தடைகள் எல்லாம் உடைவதா, தடைகள் உடைவதா. நன்றி 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 இயேசுவே. நன்றியோடு ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் நம் ஆலயங்களில் நாமே நிரப்பட்டு நிறைவான ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காய் கிஃப்டாய் பரிசாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில உங்க சமூகத்தில் எங்களை கேற்றிடவாரும் பலப்படுத்தவாரும் அபிஷேகம் பண்ணி வழி நடத்தவாரும் தகப்பன் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக சுவாமி, சமூகத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆமென். இங்க உட்காரலாம். ஒரு புது பாடல் ஒன்று நம்ம
பாட போகிறோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஃபாதர் பர்க்ஸ்மேனுடைய ஒரு பாடல். தெரிந்தவங்க நீங்க பாடுங்க, உட்காந்துக்கிட்டே கூட நீங்க பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த பிரசங்கத்தோட ஒட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம். அப்படி நின்று ஆராதிக்கணும்னா தாராளமா நீங்க ஆராதிக்கலாம். அது உங்க கையில் நடக்கும். ஆமென். கரங்களை தட்டி நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன், ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரப்பிடுவேன். நிறைந்து நிரப்பிடுவேன். பிற்பாடு நம்ம பாடலை பாடுவோம். வருகிற நாட்கள் இந்த பாடுவோம் கற்றுக்கொள்ளுங்கள். யூடியூப்பில் இந்த பாடலை கேளுங்கள். ஃபாதர் பர்க்ஸ்மேனுடைய பாடல் அருமையான பாடல். ஆமென். சரி, இந்த மாலை வேளையில் கூட நாம் நேரத்தை தாமதிக்காதபடி நம்ம மத்தியில் பாஸ்டர் ரெபேக்கா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கரங்களை தட்டி அவங்களை அழைப்போமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் சுவாமி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இன்றைக்கி உங்களோட வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவர். இன்றைக்கி நீர் எங்களோடு பேசும்படியாக வந்திருக்கிறீர் ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் வசனம் எங்களை பலப்படுத்தட்டும். உங்களோட வசனம் எங்களுக்குள்ளாகவே ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவர். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையில் கூட கர்த்தர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி தேவனோட வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோமாக. இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஒரு காரியத்தை, ஒரு தலைப்பை நான் எடுத்து வந்திருக்கிறேன். நாம் தேவனின் சாயல். ஆமென். இன்றைக்கி நம்ம எல்லாரும் யாரு?
அப்போ தேவனுடைய சாயல்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை போல இருப்போம்? நம்ம தேவனை போல என்ன செய்வோம்? கண்டிப்பாக இருப்போம். நம்ம பேசுறது, நம்ம நடத்தை, நம்ம வாழ்கிற விதம், நம்மளை பார்க்குறவங்க நம்மக்குள்ளாகவே கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அவருடைய சாயலாகத்தான் உண்டாக்குனார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை அவருடைய சாயல்ல உண்டாக்குனாராம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக. அப்ப ஆண்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் பெண்களும் தேவனால் உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நம்ம தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய சாயலை உடையவர்களாக இருக்கிறோம். நம்மளை பார்க்கும்பொழுது அநேகர் நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் ஒரு சிலரை குறித்து, ஒரு மனுஷனை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஸ்தேவானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தேவான் யார்? ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நம்மளை பார்த்து அவரால் உண்டாக்கப்பட்ட நம்ம அவருடைய சாயலில் இருக்கமா. மேன் நம்ம எல்லாருமே அவருடைய சாயல். அதனால தான் நம்மளால் மற்றவர்களை நேசிக்க முடியுது, மற்றவர்களை நம்மளால் அனுசரித்து போக முடியுது. ஏன் தெரியுங்களா? நம்ம தேவனுடைய சாயலில். ஆண்டவர் ஆதாம் ஏவலை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயல் அவர் உண்டாக்குனார். அப்போ அவருடைய சாயல் அவர் உண்டாக்கும் போது ஆண்டவருக்குள்ளே இருந்த சகல பரிபூரணமும் அந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த 2 மனுஷருக்குள்ளே இருந்துச்சு, ஆதாம்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும். எப்போ அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்களோ அப்பயே அவங்க தேவ அந்த சாயலை இழந்து விட்டார்கள். ஐ மீன் மனுஷன் தான் அந்த சாயலை ஆண்டவர் ஒருபோதும் நம்மளுக்குள்ளே இருந்து அந்த சாயலை எடுக்கவில்லை. மனுஷன்தான் அவருடைய சாயலை, ஆண்டவர் யோசித்த விதத்தை, ஆண்டவர் போட்ட திட்டத்தை மனுஷன் தான் மாற்றணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சாயல் என்று. ஆமென். எவ்வளவு ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீர் என்னுடைய சாயல். ஆண்டவருடைய சாயல். இன்னைக்கு யாருக்கு ஒருத்தவங்களோட சாயல் இருக்கும்? பிள்ளைங்களுக்கு பார்த்தா அப்பாவோட சாயல் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 5 பிள்ளைங்களுக்கு யாருக்கு பாஸ்டரோட சாயல் ரொம்ப இருக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் விளங்கல. எபிக்கு பாஸ் எங்கே? எபியை காணோம். ஓ, இங்கே தான் இருக்கான். எபிக்கு பாஸ்டரோட சாயல் ரொம்ப இருக்கு. ஆனால் பாஸ்டரோட குணாதிசயம் யாருக்கு இருக்கு? ரேச்சல் வந்து பாஸ்டரோட கேரக்டர், பாஸ்டரோட குணாதிசயம். அப்போ எப்பயுமே சரி, ஒரு பிள்ளைய பார்க்கும் பொழுது, ஐயோ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கியே, உங்கள் அப்பாவோட சாயல்லே இருக்கியே, அப்படியே உங்கள் அப்பாவை உரிச்சு வச்சிட்டியே, உங்கள் அம்மாவை உரிச்சு வச்சிட்டியே, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அது வந்து இயற்கை. நம்மளுடைய தகப்பனுக்கு அந்த சாயல் கண்டிப்பாக இருக்கும். தகப்பனுடைய சாயல் பிள்ளைக்கும், பிள்ளைகளுடைய சாயலை தகப்பனிடத்திலும் பார்க்க முடியும். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய சாயல் என்று. ஆமென். நம்ம எல்லாருமே அவருடைய சாயல். எடுத்துக்கொள்வோமாக. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக. 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 1வது வசனம். சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆமென். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது சபையில் ஒரு பிரச்சனை. அதாவது சபையில் என்ன பிரச்சனைனா, விதவைகள்
விசாரிக்கப்படலை, விதவைகளை யாரும் போய் பார்க்கல, விதவைகள் மேலே ஒரு கரிசனை இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை அந்த நாட்களில் சபையில் எழும்பிடுச்சு. இப்போ இன்னைக்கு அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோமா? பெரும்பாலும் யாரும் அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலத்தில் வரும் பிரச்சனை என்ன? சபைகளில் ஆத்துமா சபைக்கு வர்றதில்ல, விசுவாசிகள் சரியாக சபைக்கு வர்றதில்ல, புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலை, இல்லை சபையில் கொடுத்தலில் ஒரு பாதிப்பு உண்டாகுது. இப்படியாக நிறையா காரியங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. அப்படி அந்த பிரச்சனைக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். 2வது வசனம். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஓகே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. அங்கே சபைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அப்பொழுது அந்த சீஷர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு திட்டத்தை போடுவோம். அதாவது அங்கே இருந்த சீஷர்கள், அந்த 12 சீஷர்கள், அவர்களுடைய வேலை என்ன? ஜெபத்தில் தரித்திருக்கிறது, வேத வசனத்தை போதிக்கிறது. இது மட்டும்தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அப்போ இந்த பிரச்சனையை இந்த விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று இந்த பிரச்சனையை எப்படி யாரை வைத்து இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யலாம் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து பார்ப்போம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, 7 பேரை இதற்கென்று நம்ம நியமிக்கும். அப்போ 7 பேரை நியமிக்கிறாங்கன்னா அந்த சபையில் எவ்வளவு விதவைகள் இருந்திருப்பாங்க. அநேக விதவைகள் அங்கே இருந்திருப்பார்கள். கிரேக்கரானவர்கள் அந்த கிரேக்க விதவைகள் அங்கே நிறையா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படலை. எபிரேயரும் இருந்திருக்காங்க, கிரேக்கரானவரும் இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பச்சைப்பாதம் நடந்திருக்கு. இவர்களை விசாரிக்கிறாங்க, அந்த கிரேக்கரானவர்களை விசாரிக்கப்படவில்லை என்று ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போ இந்த 12 சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த விதவைகளை விசாரிக்கும்படியாக நம்ம என்ன செய்யலாம்? 7 பேரை நம்ம சபையிலிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அந்த 7 பேரை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஊழியத்துக்காக நம்ம நியமிக்கலாம் என்று 5வது வசனம் பார்ப்போம். அந்த 7 பேர் யார் என்று. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமைத்தவனான அந்தியோகியா பட்டணத்தாராகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஆமேன். இங்க பார்க்கும் பொழுது 7 பேரை அந்த சபையிலிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களாம். இந்த 7 பேர் எப்படியாப்பட்டவர்களா இருக்கணும்னா, இந்த 7 பேருக்குள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கணுமா. சாதாரணமானவங்க இல்லை. அது நம்மளோட பார்வைக்கு அது ஒரு சாதாரண ஒரு ஊழியம். அதாவது விதவைகளை விசாரிக்கிறதுனா எப்படி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அந்த விசாரணையா இல்லை. அதாவது விதவைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு, அவங்களுக்கு எதுவும் பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு, அவங்க எந்த பிரச்சனையில் கடந்து போகிறாங்க. அப்படி இன்னைக்கு நம்ம இதை பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே, இது சாதாரண ஒரு காரியம் தானே. ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே, அப்படி என்று நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும். அதாவது அவங்க எப்படியாப்பட்டவர்கள் எப்படின்னா, அவர்கள் விசுவாசம் இருக்கணும்,
பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களாக இருக்கணுமா. அவங்கக்குள்ள முதலாவது விசுவாசம் இருக்கணும், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கணுமா. இன்னைக்கு நம்ம எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, சபையில் ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஆஷராக நின்னாலும் சரி, இன்னைக்கு நம்ம அதை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. நம்ம செய்கிற ஊழியெல்லாம் சாதாரணமான ஊழியம். ஒருவேளை நம்ம ஒரு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு ஒரு மூலையில் நின்றுட்டு ஒரு தம்பரின் அடிக்கிற ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் சொல்கிறாரு அதுவும் ஒரு கனமான ஊழியம். ஆமென். அந்த ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது இந்த 7 பேருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த 7 பேருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட இவர்களுக்குள்ள அந்த காரியங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரு? ஆமென். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவர் ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், அந்த ஒரு கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அவங்க அந்த கனியை சாப்பிடும் பொழுது அவங்களுக்குள்ளாக என்ன நடந்துச்சுன்னா தேவ மகிமை அவங்கள விட்டு போயிருச்சு. ஆமென். ஒரு தப்பு தான், ஒரு விஷயம்தான் தேவ மகிமையே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் ரொம்ப என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நீங்கள் சபையில் ஊழியம் செய்கிறீங்களா? சபைக்கு வரமா? ரொம்ப கவனமாக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டது, மற்ற 6 நாளும் நம்ம சாதாரணமாக நம்மளை போல நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தணுமா. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியாது. யாருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துவோம்? ஆவியானவர் இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருடைய சாயலை வெளிப்படுத்துவோம்? மனுஷர்களோட சாயல் வேற, இந்த உலகத்தின் சாயல் வேற, பிசாசானவனுடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படும். ஆமென். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நான் ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு என்னை பார்த்து நான் ஆண்டவருடைய சாயல்னு, நான் அவரை போல தான் இருப்பேன்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை போல இருக்கமா? அவரை போல நம்ம செய்கிறோமா? அவரை போல அவருக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்கிறோமா? இந்த 7 பேர் பார்க்கும் பொழுது 7 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள சும்மா சொல்லலை. அந்த 12 சீஷர்கள் அவங்கள பார்த்து சும்மா சொல்லலை, நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யுங்க, நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கன்ட்டு அவங்கள சும்மா சொல்லலை. ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அந்த 7 பேரையும் முன்னுக்கு கூப்பிட்டு அவங்க தலையில் கரங்களை வைத்து அவர்களுக்காக ஜெபித்து அந்த ஊழியத்துக்காக அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கையில் அநேக தடவை நம்ம முன்னுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்தில் நின்றுருக்கோம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோம். பாஸ்டர் நம்மளுக்கு அநேகமாக கரங்களை வைத்து ஜெபித்திருக்காரு. அதன்படி நம்ம அந்த ஊழியங்களை நம்ம செய்கிறோமா? அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிறோமா? நம்ம சற்று யோசிச்சு பார்ப்போம். இந்த 7 பேர் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்துலையும் நிறைந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அநேகரை கர்த்தருக்குள்ள அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்களாம்.
சபையில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி நடந்தது. காரணம், இந்த 7 பேரும் தங்க சொந்த பலத்தை நம்பல, அவங்க பரிசுத்த ஆவியானவரை நம்புனாங்க. அவங்கக்குள்ள அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட விசுவாசத்தை நாளுக்கு நாள் அதை அதிகரிக்க செய்கிறாரு, அதை பெருக செய்கிறாரு. அதனால தான் இவங்களால சுயாதீனமாக அநேக ஆத்துமாக்களை போய் சந்தித்து, அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி, அநேகரை விசாரித்து, அநேகரை அவங்க சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களோட வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட வாழ்க்கையில் இருந்தார். இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கார். இன்னைக்கு அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 7 பேரில் பார்த்தா ஸ்தேவானை குறிப்பிட்டு இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஸ்தேவான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷன். ஆமென். ஆதியில் பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஸ்தேவான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். அந்த ஸ்தேவானை முன்னுக்கு கூப்பிட்டு, ஸ்தேவானை பற்றி வேற எதுவுமே போடப்படலை. அவனுடைய தகப்பன் யாரு, தாய் யாரு, அவன் கல்யாணம் பண்ணிட்டான, பிள்ளைகள் இருக்காங்களா, எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து அவன் எப்படியாப்பட்ட காரியங்களை, அவன் எப்படியாகவே தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்தினான் என்று வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. அநேக மத தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? அவங்க ஸ்தேவானை பார்த்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? இல்லை அந்த 7 பேரை பார்த்து வெளி தோற்றத்தில் பார்த்து ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களா? இல்லை, கண்டிப்பாகவே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியாக இருந்திருக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில், ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவங்க ஸ்தேவானை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்த அந்த தேவனுடைய சாயலை பார்த்தாங்க. அதனால தான் அந்த நாளில் அவர்கள் அநேகர் தேவன் மேலே விசுவாசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்மளை பார்த்து யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம நன்று யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நமக்குள்ள அதே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார், அதே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து யாராவது இயேசுவை ஏற்றுக்காங்களா? யாராவது இயேசுக்கிட்ட வந்திருக்காங்களா? அப்படி வரவில்லைன்னா நம்ம இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளிப்படுத்தலை. நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கையிலேருந்து தவறு இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஸ்தேவான் நான் நம்புகிறேன், அந்த ஸ்தேவான் முன்னுக்கு நின்று அந்த ஊழியக்காரர்கள் அவன் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிற அந்த ஒரு காரியத்தை அவனோட வாழ்க்கையில் அவன் பிடித்து கொண்டான். ஆமென். அதை அவன் விலையேறப்பட்டதாக அவன் நினச்சிக்கிட்டான். சபையில் எல்லாருக்கும் முன்பதாக அவனை கொண்டு நிறுத்தி அந்த 7 பேரை ஜெபிக்கும் பொழுது ஸ்தேவான் அதில் வித்தியாசமாக அதை பிடித்து கொண்டான். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கோமா? சில நேரத்தில் சில விஷயங்களில் நம்ம வைராக்கியமாக இருப்போம். சில காரியங்கள் ஆண்டவர் நம்மக்கிட்ட விடணும்னு சொல்லும் பொழுது அதை நம்ம விடாமல் வைராக்கியமாக இருக்கும். சில காரியங்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றணும்னு நினைப்பார், அதை மாற்றாதபடிக்கு நம்ம வைராக்கியமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருந்தது. ஸ்தேவான் தேவனுடைய சாயலை அவன் வெளிப்படுத்தினான் என்று சொல்லி 8வது வசனம் நம்ம வாசிப்போமாக. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். இந்த ஸ்தேவான் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, வல்லமையில் நிறைந்தவனாய். வேதத்தில் யார் ரொம்ப வல்லமை நிறைந்தவர்?
இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போகும் பொழுது அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடும் பொழுது இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அவர் நடந்து போகும் பொழுது அநேக பிசாசு பிடித்தவர்கள் அப்படியே அலைக்கழித்து அப்படியே விடுதலையாக்கப்பட்டார்கள். ஏன்னா இயேசுக்குள்ள இருந்த அந்த வல்லமை. இந்த ஸ்தேவானுக்குள்ளேயும் அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை என்ன செஞ்சுச்சுன்னா இந்த ஸ்தேவான் கூட இருந்தது. ஸ்தேவானுக்குள்ள தேவ வல்லமை இருந்தது. அந்த தேவ வல்லமை எதற்காக இருந்ததுன்னா அற்புதம் அடையாளங்கள். கண்டிப்பாக அந்த நாட்களில் அவர்கள் ஸ்தேவானை பார்க்கும் பொழுது ஸ்தேவானால நடக்கப்பட்ட அற்புதம் அடையாளங்களை பார்த்து தான் அநேகர் இயேசுக்கிட்ட வந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கூட இப்போ இந்த நம்மளுடைய வாழ்கிற இந்த காலத்தில் கூட ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அதை பார்க்கும்படியாக அநேகர் வருவாங்க. ஆமென். ஒரு சபையில் ஒரு அற்புதம், ஒரு கூட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அநேகர் வருவாங்க. ஏன்னா அற்புதத்துக்கு வல்லமை இருக்குது. அந்த அற்புதம் நடக்கும்போது தேவ மகிமை அந்த இடத்துல கடந்து போகுது. அந்த அற்புதம் நடக்கும் பொழுது அங்கே யார் கிரியை செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. இந்த ஸ்தேவான் அந்த இடத்துல அவன் அநேகர் இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது, அநேகர் இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. இல்லை, அந்த வல்லமை யாருன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்னைக்கு அதே வல்லமை தான் தேவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வச்சிருக்காரு. ஆனால் சில வேளையில் நம்ம அதை உணராமல் இருக்கோம். சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியல நம்மக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படியாப்பட்டவர், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படியாப்பட்ட காரியங்களை அவர் செய்யக்கூடியவர் என்று சில வேளையில் நம்மளே அறியாத இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பவரு, நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் அப்படியே நம்மளை இறங்கி அப்படியே நம்மளை நிரப்புவார். நம்ம நிரப்புறதோடு மட்டும் இல்லைங்க, அதை வைத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை வச்சு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று அடையாளமாக நம்ம எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறோம், யாரை வெளிப்படுத்துகிறோம், எதை நம்ம செய்கிறோம், எந்த ஊழியத்தை செய்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்தேவான் பார்க்கும் பொழுது 7 பேரை விசேஷமாய் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்தேவானுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ரொம்ப ஒரு விசேஷமாக இருந்தது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஸ்தேவான் அது மட்டும் இல்லை, ஸ்தேவானுக்குள்ள 10வது வசனத்தை பார்ப்போமாக. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சிலர் இந்த ஸ்தேவான் செய்கிற அந்த ஊழியத்து மேலே அவர்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து சில இவர்களுக்கு ஸ்தேவானுக்கு எதிராக சில காரியத்தை கொண்டு அவன் மேலே குற்றச்சாட்டுகிறாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது கூட அவர் மேலே அநேக குற்றத்தை வைத்தாங்க. ஆமென். இவர் சபையை இடித்து 3 நாளில் கட்டுவன்னு சொல்கிறாரு, இவர் தான் மேசியான்னு சொல்கிறாரு, இவர் தான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்கிறாரு, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாரு அப்படின்னு இயேசு மேலே அநேக குற்றங்களை வைத்தாங்க. அதே போல தான் அந்த ஸ்தேவான் மேலே நிறைய குற்றங்களை வைத்தாங்க. ஆனாலும் அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் அவங்க பார்க்கும் பொழுது யாராலுமே அவனை எதிர்த்து நிற்க முடியலையாம். ஆமென். ஸ்தேவானுக்குள்ள இருந்த முதல்ல அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு வல்லமை வந்தது. ஆமென். அவன் அற்புதம் அடையாளங்களை செய்கிறவனானா. இப்போ பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஸ்தேவானுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம் இருந்துச்சான். ஆமென். ரொம்ப ஞானவானாக அவன் நடந்து கொண்டான். யாருமே அவன் முன்னுக்கு நின்று அவன்கிட்ட பேச முடியலையாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். எதை கேட்டாலும் தத்தாவுன்னு சொல்லக்கூடாது. சில பார்த்தீங்களா, எதை கேட்டாலும் ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தத்தாவ். சாப்பிட்டீங்களா? தத்தாவ். தூங்குனீங்களா? தத்தாவ். எங்கள் வீட்லேயும் அந்த கதை நிறையா இருக்குது. சொல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தத்தாவுன்னு இருவானுங்க.
ஆனால் ஸ்தேவானை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது சையத்தாத்தாவுன்னு அவர் சொல்லலை. ஆமென். அவர் பேசின ஞானம் அநேகரை வியக்க வச்சுச்சான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும். ஆமென். நம்ம எதை செஞ்சாலும் ஞானமாக செய்யணும். எங்கே போனாலும் ஞானமாக இருக்கணும். எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எதை நம்ம லைஃப்பில் எடுத்து வைக்கணும், எதை தூக்கி போடணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவர் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். அநேக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதிலிருந்து அந்த வார்த்தை நம்மளிடத்துல என்ன பேசுகிறது, கர்த்தர் என்ன சொல்றாரு. சில நேரத்தில் வேதத்தை வாசிப்போம், ஆனால் ஆண்டவர் என்ன பேசுறாருன்னே நம்மளுக்கு விளங்காது. கர்த்தர் என்ன பேசுறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கவனமாகவும் கேட்க மாட்டோம், பிரசங்கத்தை கவனமாகவும் கேட்க மாட்டோம். நம்ம இங்கே உட்காந்துருப்போம், நம்ம சிந்தை எங்கேயோ இருக்கும். தீபாவளி இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, கிளாங்கில் ஷாப்பிங், எல்லா கடையிலையும் ஆஃபரில் போடுவானுங்க சட்டை சாரி அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை யோசிப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஞானமாய் அறிந்து கொள்ளணுமா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உலகத்தில் உள்ளவங்களாம் எப்படி ஞானமாக தானே இருக்காங்க, பெரிய பெரிய மேதையெல்லாம் இருக்காங்க தானே உலகத்தில். நான் சொல்லுகிறது சாதாரண ஞானம் அல்ல, தேவ ஞானம். நீங்கள் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் போய் பாருங்க, ஸ்தேவான் பேசுகிற விதம், ஸ்தேவான் பயப்படவே இல்லை. அவனை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது, அவனுக்கு ஜனங்கள் எதிர்த்து நிற்கும் போது ஸ்தேவான் பயப்படலை. ஸ்தேவான் ஆபிரகாம்லேருந்து, ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் அழைச்சி அந்த கொண்டு வந்தாரோ, அது யோசேப்பை பற்றி, யாக்கோப்பை பற்றி, சாலமோன் ஆலயத்தை கட்டுற வரைக்கும், தாவீது கட்டலை, சாலமோன் கட்டுற வரைக்கும் இந்த ஸ்தேவானுக்கு அதை நல்லா படித்து அறிந்து வைத்தார். காரணம் தேவ ஞானம். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள இவ்வளவு காலமாக இருக்கும். பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால், ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டால் தெரியலையே, இருக்குதா, ஆமாவா. இன்னைக்கு நம்ம நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், வசனத்தை நல்லா வாசிக்கிறவங்களா இருக்கணும். இந்த வசனம் தான் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து, எல்லா காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வரும். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால், யாராவது கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியல, சில விஷயத்தை ஞானமாக முடிவெடுக்க தெரியலையா, சில விஷயத்தை ஞானமாக செய்ய தெரியலையா, ஞானமாக குடும்பத்தை நடத்த முடியலையா, ஞானமாக ஒரு அம்மாவாக இருக்க முடியலையா, ஞானமாக ஒரு தகப்பனாக இருக்க முடியலையா, ஞானமாக பிள்ளைகளை வளர்க்க முடியலையா, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்தேவானுக்குள்ள இருந்த ஞானம் எனக்குள்ளேயும் வரணும். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அவனுடைய ஞானம் எப்படி வெளிப்பட்டதோ, நீங்க வீட்டில் போய் அந்த 7வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஸ்தேவான் அவ்வளவு அழகாக அந்த காரியத்தை எல்லாம், ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர், அப்போ அது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் படித்து வந்திருக்காரு. அவங்களோட வாழ்க்கையில தேவன் எப்படியாப்பட்ட காரியத்தை செய்தார் என்று நல்லா அறிந்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஞானம் ரொம்ப தேவை. அதனால தான் ஆண்டவர் சாலமோன்கிட்ட கேட்டார், சாலமோன் உனக்கு என்ன வேணும். இன்னைக்கு நம்மளை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து கேட்குறாரு, இந்த மேனுவல் சர்ச்சில் வந்துட்டு கேட்குறாரு, பாஸ்டர் ஜோஷுவா உங்களுக்கு என்ன வேணும், சிஸ்டர் சாந்தி உங்களுக்கு என்ன வேணும், சிஸ்டர் லலிதா உங்களுக்கு என்ன வேணும். இப்படியே ஒவ்வொருவரையும் கேட்கும் பொழுது நம்ம என்ன எழுதி கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. பரிசுத்த ஆவியானவர், இப்போ அவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் கேட்கும் போது நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்கள பற்றி அப்படியே சொல்கிற தீர்க்க தரிசன வரம் வேணும்ன்ட்டு. ஆனால் சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரி யோசிப்போம். பெரும்பாலும் ஊழியக்காரங்களாக இருக்கும்போது, ஆண்டவரே அவங்க ஒரு சில பேர் வந்து சில கனவை சொல்லிடுவாங்க என்கிட்ட, அதுக்கு வியாக்கியானத்தை என்கிட்ட கேட்பாங்க. அப்போயெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே சில நேரத்தில் நானே சில கனவுகளை கண்டுட்டு அந்த கனவுகளுக்கு அந்த பதில் என்னான்னு ரொம்ப நாட்கள் யோசிப்பேன். அதனால தான் ஆண்டவர் சாலமோன்கிட்ட கேட்கும்போது, சாலமன் உண்மையிலே பயங்கரமான ஞானவன். அவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஞானம் இருந்துச்சுன்னா
அவன் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். அவன் ஞானவானா இருந்தா யாருமே அவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு. அதே போலத்தான் இங்கே பார்க்கும் பொழுது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஞானம் உள்ளவனாக இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க ஞானமாக நடந்துக்கணும். வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது எங்கே இருக்குது? எந்த புக்கில்? நீதிமொழிகளில். அந்த ஞானம் எங்கே தெரியுங்களா வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போது தான் அந்த ஞானம் வரும். இந்த சேவானுக்குள்ள அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அப்போ அவன் எப்படியா பட்டவன்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால தான் அவனுக்குள்ள அதிகமான ஞானத்தை தேவன், அந்த ஞானம் வந்து அவன் பயந்து நடக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது, அவன் பேசும் பொழுது யாருமே அவனுக்கு முள்ள நிற்க முடியும். உங்களுக்கு முன்னுக்கு யாருமே நிற்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு யாருமே எதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஞானமாக இருக்கணும். பிசாசு உங்கள் முன்னுக்கு நிற்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தேவனோட வார்த்தையை நல்லா வாசித்து ஞானமாக அதை மெமரைஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கணும். அவரோட வார்த்தையை நல்லா வாசிக்கணும். பாவம் உங்களை இழுக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? ஞானமாக. நம்மளுக்கு முன்னே நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம ஞானமாக சூஸ் பண்ணணும். எதை எடுக்கிறோம்? அது நம்மளோட வாழ்க்கையாக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் சரியாக ஞானமாக சூஸ் பண்ணணும். இங்கே பார்க்கும்போது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக இருந்தான். அது மட்டும் இல்லை, முதலாவது அவனுக்குள்ளே பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனால அவனுக்குள்ள வல்லமை இருந்துச்சு. இரண்டாவது பார்க்கும்போது அவன் பயங்கரமான ஞானம் உள்ளவன், அவனோட பேச்சுக்கு யாருமே பேச முடியாது. மூன்றாவது காரியம் பார்க்கும்போது அவன் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். ஆமென். அவன் அவனோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவனோட வாழ்க்கை ஆண்டவருக்காக அவன் அர்ப்பணிச்சிட்டான். அவனோட வாழ்க்கையில் அவன் திருமணமாகி இருக்கான், அதெல்லாம் ஒன்றுமே போடலை. அவன் என்னைக்கு வந்து ஊழியத்துக்கு முன்னுக்கு இத்தனைக்கும் பயங்கரமான ஊழியத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கல. ஒரு விதவைகளை விசாரிக்கும்படியாக அந்த ஒரு சின்ன ஊழியத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்தானோ, அன்னையிலேருந்து அவனோட வாழ்க்கையில் அவனோட சாட்சி அவன் காத்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளோட வாழ்க்கையின் சாட்சியை காத்து கொள்ளணும். அவன் நல்ல சாட்சி பெற்றவனாய் அவன் இருந்தான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. அவன் மூலியமா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவன் அநேகருக்கு அவனே ஒரு ஞானவான்னு சொல்லும்போது அநேகருக்கு நல்ல ஞானமான விஷயத்தை போதிச்சிருப்பான், அநேகருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பான். இவனோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரோட வழியில் நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஐ மீன், நீங்கள் பார்த்து வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அவனை தேவன் அழைத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவ்வளவு தியாகம் பண்ணி அவன் வாழும் பொழுது அவன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவன் என்னத்தை சந்திச்சான்? மரணத்தை சந்திச்சான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் அவர் அற்புதம் அடையாளங்களை செய்து, இயேசு 12 வயசாக இருக்கும் பொழுது அந்த சபையில் வந்து அவர் பேசின ஞானத்தை பார்த்து அவங்க பெற்றோர்களே ஆச்சரியப்பட்டாங்க. எப்பயுமே இந்த ஸ்தேவான் வந்து இயேசுடைய சாயலை எடுத்தவன். ஐ மீன், இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் இந்த ஸ்தேவான் செய்யக்கூடியவர். அப்போ இங்கே பார்க்கும்போது அநேகருக்கு இயேசு சுவிசேஷம் சொன்னார். இந்த ஸ்தேவானும் அநேகருக்கு இயேசுவை குறித்து சொன்னார். இயேசு அநேகரை பிதாவின் இடத்துல கொண்டு வந்தார், அநேக பாவிகளை ரட்சித்தார். இந்த ஸ்தேவானும் அதை தான் செஞ்சார். நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், இந்த ஸ்தேவானுடைய மரணம் எப்படி இருந்துச்சு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 58, 59, 60 நம்ம வாசிப்போம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள்.
சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படியே சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். நித்திரை அடைந்தான்னா தூங்கிட்டான்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? அடித்து அவரை துன்பப்படுத்தினாங்க. அதே போல தான் அந்த ஸ்தேவானையும் அடித்து துன்பப்படுத்தினாங்களாம். இயேசுனுடைய அந்த வஸ்திரத்தையும் அவர்கள் கழற்றினார்கள். இந்த ஸ்தேவானுடைய வஸ்திரத்தையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கழட்டினார்கள். இவனை பார்க்கும் பொழுது இவனை அடித்து அவமானப்படுத்தி கல்லில் அடித்து அவனை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிக்கிற போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். லூக்கா 23, நீங்கள் எடுக்காட்டி பரவாயில்ல, லூக்கா 23:34 இயேசு பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது பிதாவினிடத்தில் சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னிக்கணும். இந்த ஸ்தேவானும் அதே போல் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இயேசுவே, இவர்களுடைய பாவங்களை மன்னியுங்கள். அதனால தான் இந்த ஸ்தேவானுக்கு தேவனுடைய அந்த சாயல் கொடுக்கப்பட்டது. ஆமென். எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக அந்த ஸ்தேவான் இருப்பான். தன்னோட மரண டைமில் கூட, அந்த மரணத்தை சந்திக்கிற அந்த வேளையில், தன் வாழ்க்கையை இழக்கிற அந்த நேரத்தில் கூட அவனோட சாட்சியை காத்து கொண்டான். அவனோட அழைப்பை அவன் விட்டுறல. முன்னுக்கு எல்லாரும் முன்னுக்கும் அவன் மேலே கரங்களை வைத்து சீஷர்கள் ஜெபித்தார்கள். இல்லை, அவன் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதலும் வல்லமையும் ஞானமும் அவனுக்கு வைத்து ஜெபித்தார்கள். அவன் கடைசி மரண டைம் வரைக்கும் அவனோட அழைப்பை அவன் செய்து முடித்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவரோட மரணம் வரைக்கும் அவருடைய பிதா அவர் மேலே உள்ள திட்டத்தை அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நம்ம, அவருடைய சாயலை சுமந்துக்கிட்டு இருக்கிற நம்ம, பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை வைத்திருக்கிற நம்ம, கடைசி மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி அந்த நாள் வரைக்கும் அவருக்காக ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இடையிலே ஓடிடக்கூடாது, இடையிலே விட்டுட்டு போயிடக்கூடாது, இடையிலே மறந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரை. என்ன நடந்தாலும் அந்த ஆண்டவருக்கு இடத்துல நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா அது கடைசி வரைக்கும். ஸ்தேவானுக்கு தெரியும் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான்னு. அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவனையும் அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தையும் அவன் உணர்ந்தான். ஆமென். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் தேவ பிரசனம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம தேவ மகிமையை சுமந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாதாரணமாக இல்லை. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமாக இல்லை. தேவ மகிமையை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி செல்லணும். ஆமென். ஸ்தேவான் அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக அதை செய்து முடித்தான். ஆமென். அதுக்கு பிறகு ஸ்தேவான் மரித்து விட்டான். ஸ்தேவானை கல்லடித்து சாகடிச்சு விட்டாங்க. ஆனால் அவனுடைய மரணம் அந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கும். ஆமென். அந்த 6 பேரை குறித்து இந்த இடத்துல போடலை, அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இந்த ஸ்தேவானுடைய ஊழியத்தை பற்றி இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தேவனுக்கு ஒரு ஸ்தேவான். ஆண்டவர் நம்மளை ஸ்தேவானாக தான் அழைத்திருக்காரு. இந்த சபைக்குள்ளே நம்ம ஸ்தேவானாக தான் இருக்கிறோம். மீன் எப்பயுமே அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம யாருன்னு, நம்ம பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம ஒரு ஸ்தேவான். ஆமென். அந்த காலகட்டத்தில் ஸ்தேவானை வைத்து அந்த சபையிலையும் அந்த வட்டாரத்துலேயும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். ஸ்தேவானுடைய வாழ்க்கை அன்னைக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் போலவே அவனோட வாழ்க்கை இருந்ததுக்கு காரணம், முதலாவது அவன் பரிசுத்த ஆவியில் அவன் நிரப்பப்பட்டான். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்தான். வசனம் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு.
என்னத்துக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு? ஏன்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இது பாவம், இது பின்னால் போவாத, இது தவறு, இதை எடுக்காத, இதை தவறு, இதை தொடாத. அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சில வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அதை மீறி சில விஷயத்தை நம்ம செஞ்சிருவோம், அதை மீறி சில முடிவுகளை எடுத்துருவோம். பரிசுத்த ஆவியானவரை உலகத்தில் எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படும், எந்த பாவம் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் ரொம்ப மென்மையானவர், அவர் இமோஷனலாக ஆகக்கூடியவர், அவர் ரொம்ப கவலையாக ஆயிடுவார். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆமேன். அவர் அக்கினி, அவர் நெருப்பாக வருவார், அவர் காற்றாக வருவார். ஆமேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நம்ம பரிசுத்த ஆவியானவர் பிரகாரமாக நம்ம வாழ்க்கை கட்டப்படுகிறோம். இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சாயலில் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸ்தேவான் தேவனுடைய சாயலை எடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸ்தேவான் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸ்தேவான் நல்ல சாட்சியோடு வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சாயலை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே நம்ம எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமாக, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாக, பரிசுத்த ஆவியானவரை இவ்வளவு நாளாக நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்க என்ற அந்த உணர்வு கூட சில நேரத்தில் நாங்கள் மறந்துருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு மறுபடியுமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் உங்களுடைய சாயல் ஆண்டவரை, நாங்கள் உங்களுடைய சாயலாக இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நாங்கள் செய்வோம். நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்த ஊழியங்கள் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. ஓ ஷாந்தா ராபா ஷாக்காரியாந்து அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்துல அப்படியே இன்றைக்கி அந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக நம்மளை தொடும்படியாக நிரப்பும்படியாக அப்படியே ஒப்பு கொடுப்போமாக. ஓ ஷாக்கா ராபா ஷாந்தா ராபா ஷாந்து அப்படியே எழுந்திருந்த கரங்களை உயர்த்தி கண்டிப்பாக ஆண்டவர் இன்னைக்கு அநேக வார்த்தைகள் வசனங்கள் மூலியமாக அப்படியே அந்த ஆண்டவருக்கு சொல்ல, ஆண்டவரே என்னோட சாட்சியை நான் பார்த்துக்கணும் ஆண்டவர், நான் யார் என்று ஆண்டவரை நான் பாதுகாத்துக்கணும், என்னோட வாழ்க்கை பாதுகாக்கணும், நான் நடக்கிற விதம், என்னோட வாழ்க்கையின் விதம் ஆண்டவரே எல்லாமே நாங்கள் பாதுகாத்துக்கணும் ஆண்டவர். ஓ ஷாந்தா ஷாக்காரியா ஓ ஷாந்தா அப்படியே இந்த நிரப்புங்க பாடல்கள் அப்படியே ஆண்டவர்கள் ஓ ஷாக்காரா அப்படியே ஆண்டவர்கள் சொல்லுவோமா. அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஓ ஷாந்தா ஷாக்காரியா Oh
கரங்களை உயர்த்தி அன்று சபையில அப்போஸ்தலர்கள் 7 பேர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு முழு சபையும் தேர்ந்தெடுக்கிறார் என்று. உங்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுகிறார். உங்களை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். அவருடைய ஆவியினால் ஊற்றி உங்களை சாட்சிகளாக எழுப்ப போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல ஊற்றப்படுகிறார்களோ அவர்கள் மேல எல்லாம் தேவனுடைய மகிமை வருகிறது. இந்த மாதவெளியில உங்களை சாட்சியாக எழுப்பும்படியார் பட்டணத்திலேயோ குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக எழுப்பும்படியார் பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல ஊற்றப்படுகிறார். அப்படி பெற்றுக்கொள்க. கரங்களை உயர்த்தி தேவ சாட்சிகளாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்கிறாய். நான் சாட்சி பெற்றுக்கொள்கிறாய். தேவ ஞானம் உடையவர்களாய் ஒப்பு கொடுப்போமா? வசனம் சொல்கிறது, அவர்களை முன்கும்பிட்டு அவர்கள் மேலே கரங்களை வைத்து அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். Lay their hands and pray for them. இந்த மாலை வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை நிமித்தமா I would like to pray for you, church. தேவனுடைய மகிமை உங்கள் மேல வரட்டும். அந்த தேவ கிருபையிலும் பலத்திலும் அவருடைய மகிமையை சுமந்து செல்வதிலும் சென்றது போல இன்றைக்கு தேவனுக்காக நீங்கள் சாட்சிகளாய் எழும்பும்படியாக Father, in the name of Jesus, அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை பரிசோதனை செய்த ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க. பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து இந்த மாலை வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மகிமையை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அந்த சபையில பார்த்தாங்க, ஆதி சபையில இவர் 7 பேர் வித்தியாசமாய் தேவனுடைய மகிமையை சுமந்தவர்களா நான் பார்க்கிறேன். என் ஆவியின் கண்களை நான் பார்க்கிறேன். You are special. நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமாக உங்க மேல கடந்து வருகிறார். Oh, hallelujah. Rabba Shalama Gala Devaradu. உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அந்தகார இருள்கள சக்திகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே. அப்பா, இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே திருச்சபையில நீ நாட்டின ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அன்று அப்போஸ்தலர்கள் கரங்களை நீட்டி ஜெபித்தது போல கரங்களை நீட்டி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் உமக்கு சாட்சியாய் எழும்புவார்களாக. உமக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய மகிமையை சுமந்து அநேகருக்கு சாட்சிகளாய், குடும்பத்தில் சாட்சியாய், சமுதாயத்தில் சபையிலும் தேவன் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் எழுப்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தராகிய இயேசு வருகிற மாத்திரம் கர்த்தருடைய மகிமை சுமந்து இவர்கள் எழும்பட்டும். அப்பா, உங்க சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. எழுப்புங்க, ஆசீர்வதிங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஹalleluya, hallelujah.